போ 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 சீக்கிரம் போ. கரெக்டா ஒரு 7 நிமிஷம் இருக்குடாடே. அடிக்கிறாடே. போடு போடு ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டை போடு ஹெல்மெட்டை போடு. நீ எவ்வளவு நேரம்டா இருக்கு? இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. சொடல செருப்பை கொண்டு அடிப்பான்டா நம்மள. மீரா வருவானா மாட்டானா? என்ன நினைச்சுக்கிறான் அவன்? நண்பர்களே, இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கிறோம்னா சினிமாவுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் கரெக்டா ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. நாங்க எப்படி உள்ள போவோம் அப்படின்னு சத்தியமா தெரியல. டேய் சூடா இருக்கு எனக்கு. என்ன ஆட்டத்தை வச்சு ஆமா ரொம்ப முக்கியம். மூடிங்க போட வெண்ண கரெக்டா எங்களுக்கு 10 மணிக்கு ஷோ. 27 ஆயிடுச்சு. 3 நிமிஷம் தான் இருக்கு. வந்துட்டோம், தியேட்டருக்கு வந்துட்டோம். புயல் வேகத்துல போய்கிட்டு சாமி. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அங்கேயே இறங்கிடா, நீ போயிட்டு வரா. எப்படா வந்தீங்க? சொல்லலாம். நீ எப்படா வந்த? என்ன மணி? 10:29. ஏய் நானா சீக்கிரம் வந்துட்டேன். சொடல தான் லேட் பண்ணிட்டான். சரி இது பிரகாஷ் தான் லேட் பண்ணிட்டான். நல்லா இருக்க மாட்டான். நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். சந்தோஷ் எப்படி கரெக்டா 10:30 வந்துட்டோமா? ஏய் கரெக்டா 10:30 வந்தோமா இல்லையா? அவ்வளவுதான் மேட்ரு. அவங்க 2 பேரும் பயங்கரம் கம்மி. நல்ல மார்க் வாங்கிக்கல. நீ போய் அந்த போர்டை பார்த்து வந்து எனக்கு மட்டும்தான் கை கொடுத்தான். பாக்குறான், டெக்ஸ்ட் பண்றான். இதெல்லாம் தான் லவ்னு தோணுச்சு. நாளை பாலாஜி பார்த்து நான் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் தெரியுமா? திரும்ப வந்து கல்யாணத்தை பண்றோம். நண்பர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை vlogs. இப்போ ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சது. என்ன படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வித் லவ் படத்துக்கு தான் வந்துருக்கிறோம். எக்ஸ்ட்ரா போட்டி இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஸ்கூல் டைம்க்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங். நல்லாதான் இருந்துச்சு. எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நல்லாதான் இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்ல நகைச்சுவைகள் அப்படின்னு ஒரு சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பயங்கரமா கவுண்டர்ல பயங்கரமா இருந்துச்சு. அவங்க 2 பேத்துக்குமே செம்மையா இருந்தது. பிளாஷ்பேக் தான் 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. செம்மையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. இப்ப செகண்ட் ஹாஃப் தான் போக போறோம். ஆமாமா செகண்ட் ஹாஃப் பாக்குறோம். அது ரிவ்யூ சொல்லிடலாம். ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் ஸ்கூல் சப்ஜெக்ட்ன்றனால ஸ்கூலோட அப்படி கனெக்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு லாஸ்ட்ல தூக்கி சாப்பிட்டா நான் அப்புறம் தான் இருந்துச்சு. என்னாச்சு? என்னது ஒரு கால் கூட பண்ணல ப்ரோ. நீ ப்ரோ எனக்கு ப்ரோல கூப்பிடுறீங்க. என்ன பண்றது? கிஸ் அடிக்கமா? ஓகேயா? ஓலே பண்ணு போடி. ஆக்சுவலி அவனோட தீவிர ஃபேன். எப்படி முடிச்சா ரொம்ப பயமா இருக்கு. முடிச்சா ப்ளீஸ். சொல்லு என்ன சொல்லு? ஐ லவ் யூ மோனிஷா.
எத்தனை நாங்க ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்துருக்கோம். எந்த வீடு? நீ என்ன பாத்துக்கிறேன்ற ஓகே எல்லாத்தையும் கணக்கு வச்சுப்பேன் 3 மாசத்துக்கு கத்தி கத்தி தொண்டையே வலிச்சிருச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஒரு வழியாக படம் முடிஞ்சது. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் லவ் ஸ்டோரி தான். ஹீரோவுக்கு வேற ஒரு ட்ராக்கு, ஹீரோயினுக்கு வேற ஒரு லவ் ட்ராக்கு. இந்த மாதிரி 2 பேருக்கும் வேற ஒரு லவ் ஸ்டோரி. அது அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேர் சந்திக்கிற மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஒன்லைனு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். படம் நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைம் கூட பட்டு வரலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆளை கூட்டு வரலான்னு இருக்கேன். ஆளை கூட்டு வரியா? யார் இருக்கிற உனக்கு? யாரை கூட்டு வர வேண்டியதுதான். பிரகாஷ் வாடா. படம் எப்படி இருந்துச்சு? வா சொல்லுவா, மக்களுக்கு சொல்லு. ரொம்ப நல்ல ரிவ்யூ இவரு. படத்தை பத்தி அவ்வளோ அருமையா சொல்லுவாரு. தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படம் வந்து ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். லவ் படம் முன்னாடியே லவ் பின்னாடியே லவ். புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் லவ், செகண்ட் ஹாஃபும் லவ். நைட்ல பார்த்து பிடிக்காது, ஆனா அப்புறம் நல்லா இருக்கு. இது லவ் ஸ்டோரி ஏதாவது உனக்கு படத்துக்கும் உனக்கு ஏதாவது கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ்ல ஏதாவது இருந்துச்சா? என்னுடைய ஞாபகம் தான் வருது. 10th படிக்கும் லவ் பண்ண சீரியஸாக பண்ணேன். அந்த ஞாபகம் தான் வருது எனக்கு. பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். வா இங்க வாமா. அவரு தனியா தான் சொல்லுவாராமா. அவரு பெரிய பருப்பு. இவரு பெரிய பருப்பு. இவரு வந்து லைட் இருக்கா உனக்கு? உண்மையாக படம் நல்லா இருந்துச்சு. அப்படியே ஸ்கூல் சப்ஜெக்ட் என்ன டிஃப்ரெண்ட் இதில் வந்துச்சு. செமையாக இருந்துச்சு. என்ன லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ஹார்ட்டை கொஞ்சம் மெல்ட் பண்ணிருச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டேன். மெல்ட் எங்க உரி ஓடுதா? லைட்டா. படத்தோட ஹீரோயின்ஸ்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்க? எனக்கு ஸ்கூல் டேஸ் ஃப்ளாஷ்பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. எந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வித் லவ் படத்தை போய் பாருங்க. செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கு பசிக்குது. ரெடி பேசாம போய் சாப்பிடுவோமா? ஆமா, எனக்கு பசிக்குது. சோறே கொடுக்காம படத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன். மணி என்ன ஆகுது? மணி 1:20. சாப்பிட இங்க இருக்கு ஏதாவது கடை? போலாமா? சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்குது. இந்த வீடியோ வந்து மேபி 2வது பார்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையான்னு தெரியல. நாங்க ஏதாவது சாப்பிட முடிஞ்சா போய் கடை ஏதாவது திறந்து இருந்தா போய் சாப்பிட போறோம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. பாய். ஆமா, வீடியோ ஆன் பண்ணியா?